தொடர்ந்து இது குறித்து தம்முடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நம்மோடு இணைகிறார் அரசியல் விமர்சகர் சுபா சதீஷ்குமார் அவர்கள். வணக்கம் சுபா மேம். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தது மட்டும் இல்லாமல் எஸ்ஐடி குழு அமைத்தல் மற்றும் சிபிஐ விசாரணைக்கும் உத்தரவிட்டிருக்கு. இந்த வழக்கு குறித்து உங்களுடைய பார்வை மேம்? சார், ஆக்சுவலா இந்த வழக்கு யாரு எப்படி பொறுப்பு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நிர்வாக திறமையின்மைக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக தான் இந்த வழக்கு போயிட்டு இருக்கு சார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இமீடியட்டா இங்க ஒரு இன்சிடென்ட் நடக்குது கரூர்ல. உடனே அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா கடகடன்னு வராங்க, அரசு இயந்திரம் வேலை செஞ்சிட்டு இருக்கு, வேகமா வராங்க, உள்ளூர் அமைச்சர் வராரு, பக்கத்து மாவட்டத்துல இருந்து அமைச்சர் வராரு, கடகடன்னு அங்க எல்லா செயல்களும் முடுக்கிவிடப்படுது. இது மாதிரி கடந்த 4.5 வருஷத்துல தமிழகத்துல எத்தனையோ முறை நடந்திருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, சென்ற வருடம் ஏர் ஷோ ஒண்ணு நடந்தது சென்னையில. அப்போது என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஆனா இதற்கு இவ்வளவு வேகமாக உடனே அவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல யோசிச்சு பார்க்கணும். அரசு இயந்திரமே 4.5 வருஷமா பரிதவித்து போயிருந்த நிலையில், காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டிருந்த நிலையில், ஆனா இந்த விஷயத்துல காவல்துறைக்கு சுதந்திரம் இருக்கு, கட்டுப்பாடே கிடையாது. அப்படிங்கும் போது நமக்கு நிறைய யோசனை செய்ய வேண்டியதாக இருக்கு சார். அதே மாதிரி இதுக்காக விளக்கம் கொடுக்கறோம் அப்படிங்கிற பேர்ல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கூட்டி பேசுறாரு. அதுவுமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. தொடர்ந்து சில வாரங்களுக்கு முன்னாடி அதாவது லீவு நாள்லதான் அவங்க போறாங்க அப்படிங்கிற போது, கரூருக்கு துடித்த இந்த மனங்கள் கள்ளக்குறிச்சியில் 64 பேர் கள்ள சாராயம் குடித்து இறந்த போது என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு எஞ்சி நிற்கிறது. இதே மாதிரி மரக்காணத்துல நடந்தது கள்ளச்சாராய மரணம். அப்போலாம் அவங்க இறந்தவங்க வீட்டுக்கு முதல்வர் நேர்ல செஞ்சாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. சமீபத்துல பார்த்தோம், திருபுவனத்துல ஒரு லாக்அப் கஸ்டடியில இருந்த ஒருத்தர் இறந்து போனாரு. அவர்களை கூட போன்ல தான் கூட்டு முதலமைச்சர் துக்கம் விசாரிச்சாரு ஒழிய நேர்ல போல. சோ அப்போ அந்த பையனுக்கு ஒரு நியாயம், அந்த உயிருக்கு ஒரு நியாயம், இங்க கரூர்ல இருந்தவங்களுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எஞ்சி நிற்கிறது. இதே போலதான் ஏர்ஷோல இருந்தவங்களுக்கு ஒரு இழப்பீடு உண்டா, அந்த மாதிரியான கேள்விகளும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. திருநெல்வேலியில கவின்குமார் ஆவண கொலை செய்யப்பட்ட போது, தூத்துக்குடியில இருந்த போது கூட முதலமைச்சர் அங்க நேர போற, அதுவுமே ஒரு கொஸ்டின் மார்க்கா எஞ்சி நிற்கிறது. இதெல்லாம் இப்ப பரவாயில்ல. நிறைய விஷயங்கள் தமிழகத்தில் ஒன்றின் பின் ஒன்றாக நடந்திருக்கும் போது, பெண்கள் பாதுகாப்பு குறித்து அச்சம் ஏற்படும் போது, கொடி கட்டின கார்ல போறவங்க பெண்கள் பின்னாடி வர பெண்களை போட்டு நடுவுல நிறுத்தி பிரச்சனை பண்ண போதெல்லாம் கூட எந்த ஒரு அமைச்சருமோ யாருமோ எதுவுமே பேசாமல் இருந்த போது, இந்த விஷயத்துக்கு இவ்வளவு தூரம் முன்னெடுத்து அவங்க செயல்படுவதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம பாக்குறோம், ஒரு பேட்டி ஒருத்தவங்க கொடுத்திருந்தாங்க, இந்த கரூர் வழக்குல இழந்த ஒரு பையனை இழந்த அம்மா சொல்றாங்க, என்னுடைய கணவர் என் கூடவே இல்ல, என் குழந்தைய கூட அவர் பார்க்கல, இறந்த போது கூட பார்க்கல, இறந்த போது சுடுகாட்டுக்கு ஒரு நிமிஷம் போனாரு. ஆனா அவர் இப்ப பணம் வேண்டி ஒரு வழக்கு தொடுக்கிறதாக நாங்க கேள்விப்படுறோம். அதற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல, நாங்க வழக்கு போடல அப்படின்னு ஒரு தாய் ஷர்மிளாங்கிறவங்க பேசுறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஷர்மிளாவினுடைய சகோதரர் என்ன சொல்றாங்க, இந்த ஷர்மிளாவினுடைய கணவர் கேஸ் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இல்லையா, அவருக்கு எழுத படிக்கலாம் ரொம்ப தெரியாது, அவ்வளவு வெளி உலக விஷயம் தெரியாதவங்க, அவங்க போய் இப்படி உச்ச நீதிமன்றத்துல மனு கொடுத்திருப்பாங்களாங்கிறது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கரூர் வழக்குல சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செய்ததாக கூறப்பட்டவர்கள் இப்போ நாங்க மனுவே தாக்கல் செய்யல அப்படிங்கறதுல உச்ச நீதிமன்றத்துல இந்த மனு கொடுத்திருக்கனாலதான் இந்த வழக்குல மிகப்பெரிய ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு. கரூருக்கு விஜய் சென்ற போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலியை ஏற்படுத்திய நிலையில், அந்த கட்சி நிர்வாகிகள், காவல்துறை, மாவட்ட நிர்வாகம் அப்படிங்கிற பல தரப்பினர் மேல நம்ம குற்றச்சாட்டுகள் முன்வைத்தாலும், கரூர் நீதிமன்றம், உயர் நீதிமன்ற மதுரை கிளை, சென்னை உயர் நீதிமன்றம் ஆகியவற்றுல தொடர்ந்து வழக்கு நடைபெற்று வருது. சென்னை உயர் நீதிமன்றத்துல இருக்கிற நீதிபதி தலைமை பண்பு இல்லை அப்படிங்கறத தாண்டி நிறைய விஷயங்களை தாவேகாவை குறித்து பேசியிருந்தாரு. ஏன் லேட்டா வந்தீங்க எல்லாம் பேசியிருந்தாரு. ஆனா இது எல்லாமே இவங்க எப்படி பேசலாம் அப்படிங்கறத தாண்டி மாநில அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்விய நம்ம உச்ச நீதிமன்றம் முன்வைச்சதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதாவது இந்த வழக்கோட தீர்ப்பு இன்று வெளியாக உள்ள நிலையில் சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செய்ததாக கூறப்பட்டவர்கள் தங்களுடைய மனு நாங்க தாக்கலே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல புதிய மனு கொடுத்திருக்கனால இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நொடி பரபரப்பு தொற்றி கொண்டிருக்கிறது நீதிமன்றத்துல. அதுதான் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு நேரம் நம்ம இந்த
பையனை இழந்தவங்க அம்மா வந்து எனக்கு புருஷனுக்கும் சம்மந்தமே இல்லை, அவர் என்னை விட்டு போயிட்டாரு, நான் வந்து தாக்கல் செய்யல, நான் என் பையன் பத்தி எதுவுமே பேசல, ஆனா என் புருஷன் பேசியிருக்காரு, அவருக்கும் அவ்வளவு வெளிஞானம் தெரியாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி மனைவி இழந்த செல்வராஜுங்கிறவரும் அவருடைய நாலேஜே இல்லாம சைன் வாங்கி இந்த கேஸ ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது. சுபா மேம், இப்போ நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயம் நீதிமன்றம் சொல்லியிருக்கு மேம். போலி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அதனையும் சிபிஐ விசாரிக்க உத்தரவு இடுவோம் என்று உச்சநீதிமன்றம் எச்சரிக்கையும் பதிவு செய்திருக்காங்க. இந்த கரூர் பெருந்துயர் சம்பவத்துல தமிழக அரசு இவ்வளவு ஏன் அவசரம் காட்டியது அப்படிங்கிற கேள்வியை அடுத்து உச்சநீதிமன்றத்துடைய இந்த எச்சரிக்கை தற்போது தமிழக அரசுக்கு எவ்வளவு பின்னடைவை ஏற்படுத்தும் மேம்? தமிழக அரசுக்கு கிட்டத்தட்ட நடைபெற்று வரும் நிறைய விஷயங்கள்ல தொடர்ந்து ஒரு 2 நாட்களுக்கு முன்பு பார்த்தோம், 4 விஷயங்களுக்காக உச்சநீதிமன்றம் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தது. அது கிட்னி விஷயமாக இருக்கட்டும், கிட்னி திருடு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், ஏன் அதுக்கு ஒன்றும் தனிக்குழு அமைக்கல அப்படிங்கறதாக இருக்கட்டும், இல்ல இந்த கரூர் சம்பவமாக இருக்கட்டும், மத்திய அரசு அதாவது மாநில அரசின் மேல் உச்சநீதிமன்றம் கோபத்துல இருக்கிறது தான் இது காட்டுது. சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லா கட்சியினுடைய கோரிக்கையாகவும் இருக்கு. தாவேகா புதிதாக உருவான கட்சி என்றாலும் கூட, தாவேகாவே வந்து சிலருக்கு வந்து அரசியல் ரீதியா பிடிக்காம இருந்தாலும் கூட, இந்த சம்பவத்தில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து தமிழக அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனா தமிழக அரசின் கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் அனைவரும் மக்களுக்காக நிக்கிறோம், மக்களோட பிரச்சனைக்காக நிக்கிறோம்னு சொல்றவங்க இந்த 41 பேர் உயிரிழந்தது அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா, இல்ல கூட்டணி தர்மத்துக்காக வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருக்கிறாங்களா அப்படிங்கறதும் நமக்கு தெரியல. ஏன்னா கூட்டணிக்குள் இருக்கும் கட்சிகள் தங்களுடைய கோரிக்கையோ தங்களுடைய எதிர்ப்பையோ வலுவாக தெரிவித்தாலே ஒழிய ஆளும் அரசு சரியாக செயல்படுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். எதுவா இருந்தாலும் மக்கள் இஷ்யூ அப்படின்னு யார் அதை முன்னெடுத்துட்டு போறாங்களோ அவங்க மட்டும்தான் மக்களுக்காக, மக்கள் கூட இருக்கிறவங்க மட்டும்தான் மக்கள் மனசுல ஜெயிச்சு ஆட்சி அமைக்க முடியும். இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கறத தமிழ் மாநில அரசு எப்படி எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டுமே வெளிச்சமான ஒன்று. ஆனா ஒன்னும் பரவாயில்ல சார், இது ஒன்னும் உங்களுக்கு ஒன்னும் புதுசு கிடையாது. ஒரு நபர் ஆணையம் அமைப்பது மாஞ்சோலை விவகாரத்திலிருந்து இன்று நடைபெற்று வரும் இந்த கரூர் விவகாரம் வரைக்கும் ஒரு நபர் ஆணையம் மட்டும்தான் அவங்க தொடர்ந்து அமைச்சிட்டு வராங்க. அதனால இவங்களுக்கு ஒன்றும் இது ஒன்றும் புதிதல்ல. ஆல்ரெடி இவங்க நிறைய அதை பத்தின விஷயங்களை கொடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராப் தலைமையில சிறப்பு விசாரணை குழுவும் அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க நீதிமன்றம் சார்பில். அதனால நடுநிலையான தீர்ப்பு கிடைக்கும் என்று நாம எதிர்பார்க்கலாம். சிபிஐ விசாரணை நடந்தால், சிபிஐ விசாரணை நடக்கும் போது தமிழ் மாநில அரசு மறைக்கப்பட்ட இல்லைன்னா மறக்கப்பட்ட பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியத்துக்கு தள்ளப்படுறாங்க சார். அமைத்தல் மற்றும் சிபிஐ விசாரணையில் இந்த வழக்கினுடைய போக்கு அடுத்து என்னவாக இருக்கும், எப்படி இருக்கும், என்னென்ன உண்மைகள்லாம் வெளிவர வாய்ப்புகள் உண்டு மேம்? சார் நீங்க வந்து மக்கள் வராங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த மக்களுக்கு வந்து எந்த வித, நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் இதே போனிக் இன்டர்வியூல, அவங்களுக்கு வர ஒரு அடிப்படை வசதியோ எதுவுமோ செஞ்சு தராம அவங்க இறந்த பிறகு அந்த இடத்துல வந்து நீங்க வந்து யாரும் உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்றதுல ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது சார். சரிங்களா? ஏன்னா அது நடந்து கிட்டத்தட்ட 2-3 வாரங்கள் தாண்டி போயிடுச்சு. இனிமே அங்க போய் நம்ம என்ன இருக்க முடியும்? இது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய எவிடன்ஸா இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் கூட இது இவ்வளவு வருஷம் அரசியல்ல இருக்காருன்னு சொல்றோம். நம்முடைய முதலமைச்சர் அரசியல் அனுபவம் மிக்கவர்னு சொல்லுவோம். நிர்வாகத்திறன், அப்பயே வந்து சென்னை நகர மேயரா இருந்திருக்காரு, நிர்வாகத்திறன் மிக்கவர்னு சொல்லியிருக்கோம். எல்லாவற்றிற்கும் மேலாக மக்களுக்கான அரசியலை பேசுறாரு அப்படின்னு நிஜமாவே மக்கள் நம்பினாங்க. இது வந்து ஒரு ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு இவர் 4.5 வருஷம் முன்னாடி சொல்லும் போது அவரை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார் அப்படிங்கறத மனசுல வச்சிருந்தாங்க. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சார், எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நம் எல்லோருக்கும் தமிழக மக்கள் அனைவருக்குமான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போது சட்டத்துறை அதாவது காவல்துறை அவர் கையில இருக்கு அப்படிங்கும் போது அவர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு. அதுதான் இதுல ஒரு முக்கியமான விஷயம். அரசு என்னதான் இந்த 41 பேர் பலியான விவகாரத்தில் வேகமா ஒரு முன்னெடுப்பை இந்த சம்பவம் நடந்த பிறகு எடுத்திருந்தாலும் கூட இந்த சம்பவம் நடந்திருக்கும் முன்பே நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இவர்கள் எடுத்திருக்கலாம். அந்த இடத்துல இவங்க தவற விட்டுட்டாங்க என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இது இந்த 4.5 வருஷத்துல இது ஒரு விஷயம். இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம். முன்னாடியே பார்த்தோம், தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், சத்துணவு ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள் என அரசு இயங்கும்
அரசோட அவ்வளவு இயங்கு சக்கரத்திலையும் அத்தனை மட்டத்தினரையும் வீதியில் இறங்கி போராட வழி செய்தது மட்டும்தான் இந்த திமுக அரசினுடைய 4.5 ஆண்டு சாதனை. அததான் இவங்க பண்ணியிருக்காங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம்னாங்க, மறந்துட்டாங்க. போக்குவரத்து ஊழியர்களின் ஓய்வூதிய பிரச்சனையை உட்பட எல்லா பிரச்சனையும் பேசி தீர்ப்போம்னாங்க, மறந்துட்டாங்க. பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம்னு சொன்னாங்க, மறந்துட்டாங்க. நம்ம பார்த்தோம் அந்த ஆசிரியர்கள் ட்ரிப்ஸ் போட்டு போராட்டத்துல ஈடுபட்டது. அதே மாதிரி எதிர்கட்சி தலைவராக இருந்த போது ஆளுநர் மாளிகையை நோக்கி அதிமுக அமைச்சர்கள் மீது கட்டுக்கட்டா ஊழல் புகார்களை எல்லாத்தையும் சுமந்து கொண்டு போய் எடுத்து சொன்னாரு இப்போதைய முதலமைச்சர், அப்போதைய எதிர்கட்சியா இருந்தவர். ஆனா இவர் ஆளுங்கட்சியாக மாறிய பிறகு அந்த ஊழல் புகார்கள்லாம் என்ன ஆச்சு, என்ன அதுக்கு முடிஞ்சா வரிகம் கொடுத்திருக்காங்களா அப்படிங்கலாம் கிடையாது. நிறைய அவர் கூட்டணியில இருக்கும் கம்யூனிஸ்டுகள் ஒவ்வொரு முறையும் சென்ற அரசுல எப்படி நடந்து கொண்டார்கள், இந்த அரசுல எப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கறத அவங்களே பார்க்கணும். ஒருத்தர் கூட வாய் திறக்கல. கூட்டணி கட்சிகள் ஒருவர் கூட தோழமை சுட்டு கூட சொல்லவில்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய மனசோட அடி ஆழத்தின் வழியாக இதை நான் பாக்குறேன். மக்களுக்காகங்கிறாங்க, சமூக நீதி பேசுறாங்க, மக்களின் பின்தங்கியவர்களுக்காக பிரதானப்படுத்தப்பட்ட அரசு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க போன 41 உயிர்களுக்கு விலையே கிடையாதா, அதற்கு ஒரு மதிப்பே கிடையாதா அப்படிங்கிறது தான் இங்க எஞ்சி நிற்கும் கேள்வி. நிச்சயமாக சுபா மேம், கரூர் பெருந்துயரம் தொடர்பாக இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி சுபா சதீஷ்குமார் மேம்.